ஹாய், வணக்கம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா பக்கம் பிரச்சனை, எல்லா கட்சிகளையும். இந்த பக்கம் ஆராசா போட்ட ட்விட்டுக்காண்டு ட்வீட் போட்டார், ரொம்ப ஆபாசமாக ஒரு ட்வீட் போட்டார். அதில் விசிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. பெரம்பலூரில் ரெண்டு பேர்த்துக்கும் மிகப்பெரிய மோதல், ஏறி அடிச்சுக்கிட்டாங்க போலீஸுக்கு முன்னாடி, பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் விஜய் தான். இந்த பக்கம் ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸ் ஒரு 4 பேர், அப்புறம் நேற்று ஒருத்தர் திரும்ப ஒருத்தர் 3 பேர் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாங்க. 4 பேர் ரிசைன் பண்ணிவிட்டு டைரெக்டாக தாவைக்கையில் கீழ் மாடியில் ரிசைன் பண்ணுறாங்க, மேல் மாடியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. இதுக்கு விஜய் தான் காரணம். இல்லை, எல்லாத்துக்கும் விஜய் தான் காரணம்னு சொல்லி சொல்கிறீங்க. ரொம்ப பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. அது 6 மாதம் டைம் தரதா ஏடிஎம்கே வச்சு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே வந்து அவரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஎம்கே பொறுக்க முடியல, பதவி இல்லை, எப்படி சும்மா இருக்க முடியும்? ஸோ பண்ணுற எல்லா நடவடிக்கையும் இப்போ மினிஸ்ட்ரி கொடுத்ததும் சரி, எல்லாருமே பக்கா. இதுவரை இந்தியாவில் யாரும் பண்ண முடியாத ஒரு தலித் மக்களுக்கான ரிசர்வேஷனும் சரி, எல்லா அது ஐஎம்எல் முஸ்லீம் லீவுக்கு ஒரு சீட் கொடுத்துட்டாரு, ஒரு மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டாரு, அப்புறம் பிராமின்ஸ்க்கு கொடுத்துட்டாரு. எல்லா கேஸ்ட்டுக்குமே டோட்டலாக அந்த சமூக நீதிங்கிறத கரெக்டாக கொண்டு வந்துட்டார். இப்போ இவங்களால் அது ஏற்றுக்க முடியல. ஸோ இவங்க இத்தனை வருஷமாக 60-70 வருஷமாக இவங்க எதுவுமே பண்ணலை. இவங்க இப்போ என்ன எல்லாத்தையும் ஒரு பண்ணாங்காட்டி இன்னொரு 10 வருஷம் ஒரு அகற்ற முடியாதுங்கிற பயத்தில் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவர் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் அவர் ரீசனு, அவர் தான் எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னா எஸ் படித்தான் ஆகணும். 70 வருஷமாக நீங்கள் பண்ணாத பாலிடிக்ஸ் அவர் பண்ணுறாரு. இப்போ 20 வருஷமாக நீங்கள் பண்ணாத பாலிடிக்ஸ் அவர் பண்ணுறாரு. காமராஜரை நீங்கள் எப்படி ஓரம் கட்டீங்க? பக்தவத்திரத்தை எப்படி ஓரம் கட்டீங்க? கக்கனை எப்படி ஓரம் கட்டீங்க? எல்லாம் பாலிடிக்ஸ் தானே. அப்புறம் 20 வருஷமாக நீங்கள் ஒரு காங்கிரஸ் ஆட்சியை ஆரம்பமாக டோட்டலாக தமிழ்நாட்டிலேருந்து இது பண்ணிட்டீங்கல்ல. எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் அது. அதை அவர் ஒரு நல்லவர் ஒருத்தர் நீங்கள் பாலிடிக்ஸ்லேருந்து தூக்கி விட்டதுக்கு இவர் பண்ணுறது தப்பே இல்லைங்கிறாங்க. ஏன் பண்ணக்கூடாது? நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணலாம், ஆனால் விஜய் மட்டும் பண்ணக்கூடாது. அப்படியே நேர்மையாக வந்து நல்ல நாட்டை வந்துட்டு ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போவார். புரியல, ஒர்க் பண்ண தான் செய்வார், கட்சி உடைக்க தான் செய்வார். நீங்கள் உடைக்கல காங்கிரஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி உடச்சதுன்னு வந்தீங்க. எவ்வளோ நேர்மையான காமராஜர், எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் உயர் மட்டும் தானே பண்ணியிருக்கீங்க. அதனால் இதெல்லாம் அவர் விஜய் வந்து கரெக்டான ட்ராக்கில் தான் இருக்கார்.